ஹலோ வெல்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, இது ரீடிங் கிடையாதுங்க. நேற்று ஒருத்தவங்க இந்த செல்ஃப் லவ், உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் நீங்கள் எப்படி டெவலப் பண்ண முடியும், எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நான் வேறு ரீடிங் பண்ணலான்னு தான் நினச்சேன். பட் இன்னும் தெரியல, இந்த டாபிக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, செல்ஃப் லவ் பற்றி நீங்கள் எப்படி உங்களுடைய எனர்ஜி ரைஸ் பண்ணுறது, எப்படி ஹையராக கொண்டு வர்றது, அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரீடிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா இது எப்போவுமே நான் எப்படி சொல்லுவேன் உங்களுக்கு அப்படின்னா, இந்த கார்ட்ஸ் வச்சு தான் உங்களுக்கு இது எப்படி ஒரு பாயிண்ட்ஸ் வைஸாக நான் எடுத்துகிட்டு போவேனோ அந்த மாதிரி கொண்டு போவேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இது எனக்கு அனுபவபூர்வமாக உணர்ந்த விஷயம். சில விஷயங்கள் மற்றவங்கக்கிட்ட இருந்து ஒரு ஸ்பீச் வைஸாக கேட்ட விஷயம், அதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நாம் எப்போ நம்மளை லவ் பண்ணுறோமோ, நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுறோமோ, நம்மளுடைய ஒரு இண்டிவிஜுவலிட்டிக்கு நாம் எப்போ மதிப்பு கொடுக்குறோமோ அப்போ கண்டிப்பாக அந்த செல்ஃப் லவ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா நம்மளை விட நம்மளுடைய கேரக்டர் புரிஞ்சவங்க வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. நாம் எவ்வளோ ஒர்த், எவ்வளோ வேல்யூ அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். இறைவன் படைப்புனால் எல்லாருமே யூனிக். யாருமே ஒரு கம்பேரிசனோ இல்லை அவங்க ஒருத்தவங்க ஒரு திறமை இருக்குது அப்படின்னா அது அவங்களுடைய கிஃப்ட். ஓகே, அவங்களையும் உங்களையும் தட் மீன்ஸ் நம்மளை கம்பேர் பண்ண முடியாது. அவங்கக்கிட்ட இருக்கிற திறமைகள் நமக்கு இருக்காது, நமக்கு இருக்கிற திறமைகள் அவங்களுக்கு இருக்காது. ஸோ யாருக்குமே குறைச்சவங்க கிடையாது. ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்கோங்க. எவ்ரிபடி இஸ் யூனிக். ஓகே, ஸோ இது நேச்சர். நம்மளுக்கு என்ன ஒரு கடவுள் கொடுத்துருக்குற பிளெஸ்ஸிங்ஸ் என்ன அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஸோ நிறைய பேர் நம்மகிட்ட இல்லாத விஷயங்கள், நம்மளுக்கு இது இல்லையே, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கே, இல்லை நம்மளுக்கு அந்த கேப்பபிள் இல்லையே அப்படிலாம் நினைக்கிற எல்லாராலையும் முடியும். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்மளால் என்ன வேணாலும் பண்ண முடியும். அதுக்கு நம்மளுடைய ஒரு ஸ்ட்ரென்த்து தான் வேணும், அதோடைய டிவைன் கனெக்டிவிட்டி வேணும். ஓகே, ஸோ முடியாத விஷயங்கள் அப்படின்றது இல்லை, நம்மளால் பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்படின்றது இல்லை. ஒருத்தவங்களால் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளாலேயும் பண்ண முடியும். அது நீங்கள் ஒரு மனப்பக்குவம் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்களோ, எவ்வளோ அதில் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்களோ கொண்டு போக முடியும். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இயற்கைக்கு மீறி எதுவுமே பண்ண முடியாதுங்க. இது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இயற்கை அப்படின்றது கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்குற அந்த வரம் என்ன, அது ஒரு பிளெஸ்ஸிங்காக எடுத்துகிட்டு போங்க. அதுதான் நம்மளுடைய வரம். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இது ஒரு சைல்ட்ஹுட்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். சைல்ட்ஹுட்லேருந்து உங்களுக்கு சிலர் நார்மல் கிளாஸில் இருப்பாங்க, சிலர் மிடில் கிளாஸாக இருப்பாங்க, சிலர் ஒரு ஹையர் கிளாஸாக இருப்பாங்க. சிலருக்கு ஒரு உங்களுடைய ஒரு நிறமாக இருக்கலாம், உங்களுடைய அப்பியரன்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் மாற்றவே முடியாது. பேரண்ட்ஸு, பசங்க, சூழல்கள், பழகினவங்க, அதெல்லாம் மாற்ற முடியாது. ஒவ்வொருத்தவங்கக்கிட்ட இருந்து ஒவ்வொரு டீச்சிங் அண்ட் லேர்னிங் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம லைஃப் லாங் பண்ணிட்டு இருக்க தான் போகிறோம், அதுவும் டவுட்டே கிடையாது. ஓகே, ஸோ சில விஷயங்கள் மாற்ற முடியாது நம்மளால். பட் அந்த ஸ்டேஜிலேருந்து நம்ம கடந்து வர முடியும். நம்மளுக்கு இருக்கிற அந்த வரத்தை ஒரு ப்ளஸ் கொண்டு வர முடியும். ஈவன் மைனஸாக இருக்கிறதும் ப்ளஸ் பண்ண முடியும். ஏன்னா மனுஷங்களுக்கு தான் அந்த மனசு அப்படின்றது இருக்குது. நம்மெல்லாம் எவ்வளோ ப்ரீசியஸ் தெரியுமா, எவ்வளோ கிஃப்டட் தெரியுமா. நம்மளுக்கு அந்த இறைவன் நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. நினச்சதை சாப்பிட்றோம், நினச்ச இடத்துக்கு போகிறோம். ஸோ அந்த சென்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு தான் கொடுத்துருக்காங்க, அதிகமாக இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம உபயோகிச்சுக்கணும். ஓகே, ஸோ அது ஒரு மனசுக்கு ஒரு கட்டுப்பாடுன்றது இல்லைங்க. எல்லாத்துக்குமே ஆசைப்படும், அதுதான் மனசு. ஸோ ஆசை இருக்கலாம். இப்போ இல்லாதவங்க நம்மளுக்கு இந்த ஆசை இருந்தால் ஒரு நல்லா இருக்குமே, அது கிடைச்சா நம்மளுக்கு நல்லா இருக்குமே அப்படின்றது நினைக்கிறது வேறு. நம்மளுக்கு கிடைச்ச விஷயம்
ஒரு பேராசையாக போகிறது, இருக்கிற விஷயத்துக்கு வந்து ஒரு இல்லை வந்து தேவை, அதாவது அளவுக்கு மீறி ஆசைப்படுறது, அதுதான் பேராசை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு கண்ட்ரோல் அப்படின்றது அது வந்து மனசுக்கு வந்து நம்ம கட்டுப்பாடு அப்படின்றது வேணும். ஏன் வந்து இந்த செல்ஃபில் வந்து இவ்வளோ ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் பேசிக், அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ சிலருக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ஒரு காம்படிஷன் பண்ணுறது கூட ஒரு ஆசை இருக்கிறது, ஒரு அந்த மாதிரி இருக்கலாம். சிலருக்கு வந்து மணி வைஸில், சிலருக்கு வந்து ஒரு நகை மேலே. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த நீட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரோல் அப்படின்றது வந்து தாண்டணும். அந்த பவுண்ட்ரிஸ் வந்து தாண்டணும். எங்கே தாண்டணும்? உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நீங்கள் கொண்டு வரணும். ஏன்னா பர்பஸ் என்ன? ஸோ அந்த மனித பிறவிக்கு வந்து பர்பஸ் என்ன, அதான் வந்து பார்க்கணும். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப், உங்களுடைய நாலேஜ், உங்கள் உதவி, பண ரீதியாக எதுவாக இருக்கட்டும், மற்றவங்களுக்கு வந்து ஒரு உபயோகப்படுறோமா? ஏன்னா வந்து அதெல்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய இண்டிவிஜுவல் என்ன, உங்களுடைய லைஃப் பர்பஸ் என்ன, நீங்கள் எதில் வந்து ஒரு பில்டிங் ஒரு பிளாக் பண்ணணும், பிளாக்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அது வந்து உங்களோட ஒர்க்லையா, இல்லை வந்து நீங்கள் எதை பற்றி நினைக்கிறீங்க, உங்களோட விஷ் என்ன, அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஸோ கண்டிப்பாக இந்த க்ளீனிங் அப் அப்படின்றது வந்து தேவையில்லாத ஒரு குப்பைகள், தேவையில்லாத நெகட்டிவிட்டி, நம்மளுக்கு வந்து முடியாதுன்னு நினைக்கிற விஷயங்கள், அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என்ன இருக்குது, உங்களுக்கு வந்து எதில் வந்து பேஷன் இருக்குது, எப்படி கொண்டு போனால் உங்கள் லைஃப் வந்து ஒரு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு இருக்குள்ள ஒரு ஆசை. ஸோ உங்களுடைய இண்டிவிஜுவலிட்டி, உங்களுடைய வேல்யூ ஓகே, அது வந்து நீங்கள் வந்து தோண்டி எடுக்கணும். இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ என்னையை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா 80s 90s கிட்ஸ்க்கு வந்து இப்போ இந்த பீரியடில் பிறந்தவங்களுக்கு வந்து நல்லா தெரியும். பிஃபோர் ஜெனரேஷன், இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பற்றி எல்லாமே தெரியும். அவங்க கடந்து வந்த பாதை, அதே மாதிரி முன்னாடி இருந்தவங்க அவங்க எப்படிப்பட்ட ஒரு இதில் இருந்தாங்க, அதே மாதிரி ஆஃப்டர் ஒரு இப்போ கரண்ட்டாக இருக்கிறவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன், இந்த கேம்ஸ் அந்த மாதிரிலாம் வந்தப்புறம் எப்படி இருக்காங்க அப்படின்றது இந்த ஜென்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லா தெரியும். ஸோ அவங்க எப்படி இருந்தாலும் இவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறவங்க தான். ஸோ ஏன்னா பழகியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இங்கே இருக்குது. இப்போ எனக்கு வந்து என்னுடைய அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லணும் இதுக்கு. ஏன்னா அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஷார்ட்டாக நான் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து சௌராஷ்டிரா மதுரை பேஸ், சொந்த ஊர் மதுரை. ஸோ அப்போல்லாம் வந்து அந்த டைமில் ஈவினிங் வந்து விளையாடுவாங்க பசங்க, விளையாடுவோம். ஸோ அதே மாதிரி ஒரு லீவ் டைமில் வந்து ஒரு ஸ்டோரி வைஸ், அதாவது வந்து படங்கள் பார்ப்போம். ஸோ அப்போ அவ்வளோதான் இருந்துச்சு, பெருசாலாம் வந்து அப்போனா அவ்வளோ சந்தோஷம், ஒரு ஹாப்பி மெமரிஸ். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், மற்றவங்களுடைய ஒரு கேரக்டர், மற்றவங்களுடைய ஒரு பிஹேவியர்ஸ், அவங்களுடைய குணங்கள் அவங்க எப்படி ஒரு இதில் கூட இருக்கலாங்க. அவங்க வந்து ஒரு ஹையர் ஃபேமிலி, ஒரு மிடில் கிளாஸ் எப்படின்னா இருக்கலாம். அப்போல்லாம் பழகுனாங்க நல்ல ஒரு இதில் ஒரு ஈவன் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தோம். ஸோ ஒரு வீட்லேயே ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஸோ ஒருத்தருக்கு அம்மா திட்டினாங்க அப்படின்னா அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் பார்த்து தான் வந்தவங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த சொல்லிக் கொடுக்குறது என்ன அப்படின்னா, எனக்கு பர்சனலாக வந்து சொல்லிக் கொடுத்தது என்னென்னா, மணி மைண்டட் அப்படின்றது வந்து செகண்டரி தான். எங்கள் அம்மா பொறுத்த வரைக்கும் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் மணி வைஸ், ஸ்டேட்டஸ் வைஸ் அப்படின்றது வந்து செகண்டரி தான். ஒருத்தவங்களுடைய கேரக்டர், ஒருத்தவங்களுடைய ஒரு அந்த டைமில் வந்து அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அந்த டைமிங் தான் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அதுதான் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு
எல்லாத்தையும் வந்து அது கேதர் பண்ண முடியாது. சில விஷயங்கள் வந்து ஸ்டோரிஸ் வைஸாகவும் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அப்போல்லாம் வந்து ஓல்டு மூவிஸ் வந்து பார்க்க சொல்லி கம்பல் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து அப்போ அந்த டைமில் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணியிருக்கு. ஏன் இது வந்து கம்பல் பண்ணுறாங்க, ஏன் பார்க்க சொல்கிறாங்க அப்படின்றலாம் தோணியிருக்கு. அப்போ வந்து அந்த கதைகள் அப்படி இருந்துச்சுங்க. ரொம்ப நல்ல ஒரு கதைகள் இருக்கும். அந்த கேரக்டர் வந்து அப்படியே அவங்க வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்குரிய ஒரு ஹீரோனா எப்படி இருப்பாங்க, அந்த வில்லன் கேரக்டர்லாம் எப்படி இருக்கும். ஸோ ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாங்கன்னா அந்த கஷ்டம் வந்து ரிட்டன் அப்படின்ற அந்த மாதிரிலாம் அந்த கதைகள் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ பேசிஸ் அந்த மாதிரி அந்த சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அது வந்து இப்போ இந்த கதைகள் எனக்கு பார்க்க பிடிக்கல அப்படின்னாலும் இவங்க வந்து ஒரு ஹிண்ட்டாக கொடுப்பாங்க. இந்த கதையில் இது ஒரு ஹிண்ட்டு, இது மாதிரி பாரு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஒரு ஸ்டார்டிங் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் வந்து அதே மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கதை முடிகிற வரைக்கும் எந்திரிக்கக்கூடாது. அந்த கடையில் ஃபுல்லாக ஒரு அதில் வந்து நீ கற்றுக்கிட்ட என்ன உனக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்றலாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் அந்த ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஸோ பழைய படம், ஓல்டு படம் ஒரு சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். அப்போல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ இந்த படம்லாம் நீ பார்ப்பியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா அப்போல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த டீச்சிங் அப்படின்றது வந்து அவங்க ஃபேமிலியில் இருந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. பட் அவங்க வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ வந்து நான் நினைப்பேன், நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் எனக்கு நல்லதாக தான் தோணுச்சு. ஸோ அதில் பார்க்குறதுல என்ன இருக்குது அப்படின்றது எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு பார்த்த படம் தான் அலிபாபாவும் 40 திருடரும் தான் பார்த்தோம். ஸோ அப்போ வந்து சொன்ன விஷயம் அப்படின்னா, ஒரு மந்த்ரா சொல்லுவாங்க. அந்த மந்த்ரா வந்து கதவு ஓப்பன் பண்ணும். அந்த ஹீரோ வந்து அதில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறது வந்து எம்ஜிஆர் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த கதையில் நீங்கள் பார்க்கும்போது எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு செதுக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராங் ஒரு கேரக்டரைஸும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க அண்ணன் வந்து ஒரு கிங்காக இருப்பாங்க. அவங்கள வந்து விரட்டி விட்டுருப்பாங்க. அதாவது வந்து ஒதுக்கியிருப்பாங்க. இவங்கள்ட்ட வந்து மணி இல்லை அப்படின்ற மாதிரி ஒதுக்கி இருப்பாங்க. ஸோ அந்த கதையில் அப்படி தான் கொண்டு வந்திருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம், அதாவது வந்து இவங்களையும் ஒரு வெளியே கொண்டு வரணும், நல்ல ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வரணும், மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும். அந்த டைமில் தான் இந்த குகையை வந்து உங்களுக்கு கண்ணில் தெரியும். அப்போ வந்து அந்த மந்த்ரா வந்து கரெக்டாக சொன்னால் தான் அது வந்து கதவை திறக்கும். கரெக்டாக அது சொல்லும்போது மூடிடும். ஸோ அதுதான் வந்து கதை. ஸோ இவங்களுக்கு வந்து அது போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்போ வந்து இந்த படம் எப்படி ஃபிலிம் மேக் பண்ணாங்க அப்படின்றது நினச்சா கூட இப்போ கூட ஒரு பிரமிப்பாக தான் இருக்குது. எப்படி ஒரு செட் போட்டு எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் தோணும். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல விதமாக வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்ச, அவங்க அண்ணன் வந்து சாரங்கபாணி, சாரங்கபாணி கிடையாது, எனக்கு பேர் வரல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். சக்கரபாணி எனக்கு தெரியலையே. அவங்க அண்ணன், அவங்களுடைய எம்ஜிஆரோட அண்ணியே நடிச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ அவங்க வந்து போய் எடுக்க போவாங்க. அப்போ வந்து அந்த மந்த்ரா மறந்துடுவாங்க. அவங்க வந்து அந்த ஆசை இருக்கும், ஒரு பேராசை இருக்கும். பேராசை வந்து அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்க வந்து செத்துருவாங்க. அந்த மந்த்ராஸ் வந்து செத்துருவாங்க. ஆக்சுவலி அவங்க கிங்காக தான் இருப்பாங்க. பட் அதுக்கும் மீறி அவங்க ஆசைப்படுறது தான் அந்த கதை இருக்கும். ஸோ அந்த 40 தீஃபையும் வந்து அவங்க வந்து எம்ஜிஆர் வந்து இது பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தான் ஒரு மூவி அப்படின்றது. அதே மாதிரி இன்னொரு படம் நான் சொல்லணும் அப்படின்னா, கௌரவம் மூவி சொல்லலாம். இந்த படம் வந்து எனக்கு வந்து எவ்வளோ ஒரு கனெக்டடாக அந்த படம் இருக்கும் அப்படின்னா, ஏன்னா ஒரு பெரியப்பாவும் அவங்க பையன், பெரியப்பான்னு சொல்லுவாங்க சிவாஜி வந்து, அவங்க பெரியப்பா கூட அவங்க வந்து பெரிய லாயராக இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குமே அந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு பிரச்சனை ஆயிரும். ஒரு கிரிமினல் லாயராக இருப்பாங்க. ஓகே. ஸோ அதில் வந்து அந்த கதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்படி வந்து அந்த ஃபஸ்ட்டில் வந்து தப்பிக்க வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் மாட்டிடுவான். அந்த மாதிரி தான் அந்த கதை. ஸோ ஒரு கேரக்டர் வந்து நம்ம டிஃபைன் பண்ணி நம்ம எடுக்கும்போது அவங்களுடைய ஒரு அப்சர்வேஷன், அவங்க என்ன, அந்த மாதிரி இதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு வந்த விஷயம். ஓகே. ஸோ
அதே மாதிரி நாம் வந்து ஒரு லாயலாக இருக்கிறதுல தப்பே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம் வந்து அந்த நம்மளுடைய செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கட்டும், நம்மளுடைய செல்ஃப் லாயல்ட்டியாக இருக்கட்டும், அது வந்து குறைச்சிக்க யாருக்காகவும் குறைச்சிக்க தேவையில்லை. நம்மளுடைய சுயமரியாதை, நம்மளுடைய தன்னம்பிக்கை, நம்மளுக்கு வந்து அது கடவுள் கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து குறைச்சிக்க தேவையில்லை. மற்றவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நாம் வந்து கரெக்டாக இருக்குமா, உண்மையாக இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் நாம் யோசிக்கணும். ஸோ அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது வந்து அவங்க இல்லாத பட்சத்தில் அவங்க கண்டிப்பாக அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நாம் வந்து இப்போ நல்லது பண்ணுறோம் அப்படின்னா அது நல்லது வந்து ரிட்டர்ன் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இல்லைனாலும் எப்பயாச்சும் நம்மளுக்கு கிடைக்கலனாலும் நம்மளுக்கு சந்ததியர்களுக்கு கிடைக்கும். அதுதான் நீங்கள் யோசிக்கணும். அதான் நீங்கள் வந்து அந்த சாக்ரிஃபைஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வரணும். அந்த கர்மாஸ் வந்து கழியணும், நம்ம அதிலேருந்து வெளியே வரணும். ஏன்னா வந்து சிலருக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் சக்ரா, செகண்ட் சக்ரா மினிமம். ஏன்னா வந்து ஏன் இந்த பர்பஸ், இந்த லைஃப், இந்த ஹியூமன் பீயிங்காக இருக்கிறது, ஏன்னா அனிமல்ஸுக்கு அந்த இது இல்லை, யாருக்குமே இல்லை. அது நம்மளுக்கு மட்டும்தான் அந்த பிறவி பயன் அப்படின்றது இருக்குது. அந்த சிலருக்கு வந்து அந்த ஒரு தேர்ட் சக்ரா வரைக்குமே தாண்டது கஷ்டம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் சக்ரா, ரூட் சக்ரா, செக்ரல் சக்ரா, அப்புறம் வந்து தேர்ட் சக்ரா, சோலார் ப்ளக்ஸ் சக்ரா, அதோடையே அவங்க வந்து லைஃப் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வந்து ரீபர்த் அப்படின்றது ஆகணும். எப்போ வரைக்கும் நம்மளுடைய பர்பஸ், நம்மளுடைய டிவைன் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம வந்து அது வெளியே கொண்டு வர்ற வரைக்கும் நம்மளை அந்த பிறவி அப்படின்றது வந்து பறந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்றது தான் எல்லா புத்தகத்துலேயும் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க, வலியுறுத்துகிறாங்க. ஸோ நம்மளை எப்படி சந்தோஷம். ஸோ பிளஸ்டு அப்படின்றது வந்து எல்லாமே இருக்கிறது பிளஸ்டு கிடையாது. நாம் இல்லாத போதும் நாம் எப்படி நாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோம், எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய பிளஸ்ஸிங்ஸ். ஓகே, நம்ம வந்து எப்படி அதை வந்து ஒரு ஹேண்டில் பண்ணுறோம், வெளியே வர்றோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு தனி இண்டிவிஜுவலிட்டி அப்படின்றது கண்டிப்பாக வேணும், எல்லாருக்குமே வேணும். நம்மளுக்கு இருக்கிற அந்த ஒரு பேஷன் அப்படின்றது, ஏன்னா சில விஷயங்கள் ஃபேட்டடாக இருக்கும், அதை வந்து கடந்து தான் வரணும், வாக்கிங்காகவே பண்ணி தான் ஆகணும். அதை வந்து அவங்க வந்து நம்மளுக்கு லேர்ன் பண்ணுறதுக்காக இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதா இருக்கலாம். அது சில விஷயங்கள் அதை வந்து மறுபடியும் அதை வந்து பண்ணிட்டே இருக்க முடியாது. ஓகே, ஸோ ஃப்ளோயிங் ரிவராக இருக்கணும். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு புரியணும், நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன. ஸோ நீங்கள் வந்து இப்போ சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, ஆனால் வந்து நீங்கள் வந்து அப்ளையே பண்ணுறதில்ல, யூஸே பண்ணுறதில்லன்னா அந்த நீங்கள் கற்றுக்கிட்டு என்ன யூஸ் இருக்குது. நீங்கள் தப்பாகவே பண்ணாலும் அதில் நீங்கள் ஸ்டெப் எடுக்கும்போது தான் அந்த தப்பு என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் எதை வந்து பெர்ஃபெக்டாக, ஏன்னா இங்கே யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, பெர்ஃபெக்டாக கரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்றது இங்கே இல்லை. ஏன்னா எடுத்தோடனே பெர்ஃபெக்ஷன் அப்படின்றது எப்படி வரும், ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த தப்புகள் அப்படின்றது பண்ணும்போது தான். ஸோ இனிமேல் வந்து இந்த தப்பை வந்து நெக்ஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த தப்பை வந்து நெக்ஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நீங்கள் கற்றுக்குறீங்க, லேர்ன் பண்ணுறீங்க, அதுதான் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ உங்களாலேயே அந்த மெடிசன் உமன், அதாவது வந்து உங்களாலேயும் ஃபீல் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பாசிட்டிவிட்டியும் ரைஸ் பண்ணிட்டு, ஏன்னா அந்த டைவர்ஷன் எதுக்கு, நான் ஏன் கற்றுக்கணும், உங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஏன் நீங்கள் வந்து மாற்றிக்கணும். ஏன்னா இந்த ஆர்ட்ஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வேணுங்க. இது எதில் வேணாலும் இருக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் மியூசிக் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு போன ஜென்மத்தினுடைய கனெக்டிவிட்டி தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு மெடிடேஷன், ஒரு ஸ்பிரிச்சுவலாக நல்லா இருக்கீங்கன்னா போன ஜென்மத்தினுடைய கனெக்டிவிட்டி தான். இல்லாமல்லாம் அதில் வரும்போது எடுத்தோடனே, ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலே சின்ன வயசுலேயே அவங்க வர்றாங்கன்னா அவங்களாம் வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ திருஞான சம்பந்தராக இருக்கட்டும், ஸோ அவங்க வந்து ஃபேமிலி லைஃப்லேயே வரல, அவங்க வந்து அந்த ஸ்டார்டிங்லேயே ஒரு அந்த கனெக்டிவிட்டி இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ ஒரு சிலருக்கு வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜில் வரும், சிலருக்கு வந்து வரவே வராது. அது வந்து அவங்களுக்கு மறுபடியும் இன்னொரு பிறவி அது அவங்க எடுக்கணும். ஸோ இது ஏன் செல்ஃப் லவ்க்கு வந்து இவ்வளோ ப்ரீஃபாக நான் சொல்லணும் அப்படின்னா, சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் நீங்கள் வந்து நுக் அண்ட் கார்னர் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் சில டைவர்ஷன்லாம் வந்து இங்கே ஆர்ட்ஸ் அப்படின்றது நான் எப்படி உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, உங்களுக்கு பேஷன் இருக்கிறத வெளியே கொண்டு வாங்க, துணிஞ்சு வெளியே வாங்க. தப்பாக நீங்கள் பண்ணுற விஷயம் ரைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பர்ஃபெக்ஷன் அப்படின்றது வந்து வராது. பண்ணும்போது கண்டிப்பாக சும்மா இருக்கிறதுக்கு நீங்கள் பண்ணும்போது அது வந்து தெரியும் உங்களுக்கு வந்து. ஓகே, ஸோ ட்ரீம் ட்ராவல், உங்களுடைய ட்ரெஷர் ஐலாண்ட் எங்கே இருக்குது, ட்ரீம் ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுடைய விஷ் எங்கே இருக்குது, எதுக்காக நீங்கள் வந்து இருக்கீங்க. நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க, இவங்க வந்து
ஒரு நீங்கள் வந்து அந்த லவ் அண்ட் சப்போர்ட்டாக இருக்கணும், ஹெல்ப்பாக இருக்கணும், நீங்கள் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது வந்து கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. ஸோ உங்களுடைய ஒரு மெச்சூரிட்டி லெவல், உங்களுடைய மனம் சார்ந்த விஷயம், சென்சிட்டிவ் எல்லாம் ரைஸ் பண்ணணும். நீங்கள் எப்படி வந்து கொண்டு வர்றீங்க அப்படின்ற, ரொம்ப எமோஷ்னலாக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கனெக்ட் ஆகாதீங்க. ரொம்ப ரொம்ப அது வந்து உங்களுக்கு தான் வந்து நீங்கள் குறைச்சிக்கிறீங்க, உங்களுடைய வேல்யூ குறைச்சிக்கிறீங்க. ஸோ உங்களுடைய வேல்யூ எங்கே இருக்குது, உங்களுடைய ஒரு இது எங்கே இருக்குது, அதுதான் நீங்கள் பார்க்கணும். ஸோ வேறு சொல்லணும் அப்படின்னா, ஸோ கம்பேரிசன் அப்படின்றது வேணாம். ஸோ நான் மெயினாக சொல்கிறது அதுதான். கம்பேரிசனாக இருக்கட்டும், ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி இவங்க வந்து ஹையராக இருக்காங்க, அவங்களுடைய நிலைமை அதெல்லாம் கிடையாது. பிறக்கும்போது எல்லாருமே சமம், எல்லாருமே ஈக்குவல் தான். இப்போ ஒருத்தவங்களால் முடியும்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். ஓகே, அதுதான் விஷயம். எல்லாராலையும் எல்லாருமே பண்ண முடியும். ஸோ அதுதான். ஓகே. ஸோ கண்டிப்பாக அப்போ வந்து உங்களுடைய ஜேர்னி, உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப வந்து இந்த ட்ராமாவில் இருக்காதீங்க. ஓகே. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்றது இருக்குது. அது மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு உங்களுடைய சக்ராஸ் லெவல் வந்து ரைஸ் பண்ணுங்கள். ஓகே. அது வந்து நீங்கள் ஒரு அது வந்து லெவல் தான், படிப்படியாக கொண்டு வர்றது தான். ஓகே. ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.